கைஸ் ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளேயிங் வித் ஜெனு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாக்ஸி பார்ட் 3 தான் பார்க்குறோம். என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு வுட்டில் கட்டி வச்சுருந்தா இப்போ என்ன ஃபுல் அப்கிரேடோடு இருக்குதுன்னு கேட்பீங்க. மொத்தம் மேலே 3 பிளைன் இருக்குது, கீழே மட்டும்தான் ஏர் பலூனு. ஏன்னா நம்ம உள்ளே போன வாட்டி பார்த்திங்கன்னா வந்து வெளியே பைக் போடுறதுனால கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காதுனால இங்கே வந்து அதுக்குன்னு கரேஜே கட்டி வச்சுருக்கோம். இப்போ போக போக எல்லா கரேஜையும் நான் காமிக்கிறேன். இது வந்து டர்ட் பைக்கோட கரேஜு. அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே போனால் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண சைக்கிள்ஸ் இருக்குது. சைக்கிள்ஸு இன்னொன்று இருக்குமே, இன்னொரு டேட்டு பைக்கு, அந்த ஏரியா அங்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது இப்போ வந்து நியூ லான்ச். இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் வந்து இருக்குது. இருட்டு வேறு ஆகிட்டா இந்த சாமி பயிலுங்க நாய் பயிலுங்க எல்லாம் வந்துடுவாங்க. சரி உள்ளே போய் படுத்துக்குவோம். என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது கைஸ். மெழுகுவத்தி ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணவே முடியாது ஃபஸ்ட்டு. அதை விட்டு ஏறிக்கினே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ தூக்கம் வந்துடுச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு எவனாச்சும் வந்தாலும் வந்து வேலை. ஓகே என்னடா பிள்ளையார் கோயிலுக்கு வராங்க. யோ 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 ஏன் அடிக்கிற? இவங்க சும்மாவே நம்மளை அடிப்பாங்களே. வேறு வழி இல்லை, ஆர்மரை போடணும். இவங்க வந்து சரியான கேங்ஸ்டர் கும்புங்க. ஒரு நாள் கடையிலேருந்து எல்லாத்தையும் திருடிடுவான். அவனை பற்றி தெரியாது உங்களுக்கு. இவன் பேர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்ட் கிராஃப்டில் இவன் பிள்ளையர். ஆனால் இந்த மைண்ட் கிராஃப்டில் இந்த மாடில் வந்து இவன் சரியான விலங்குங்க. திருட்டு நாஜேரி. ஐயோ போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். எங்கடா போனீங்க? ஐயோ வராங்க. போலீஸ் அங்கேக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இல்லை நம்மள்கிட்ட தான் ஸ்வாடு இதெல்லாம் இருக்கு. வட சண்டைக்கு அடிச்சு போட்டோம்ல. இருங்க நம்ம போலீஸ் கால் பண்ணிடலாம். போலீஸ் வந்துடுவாங்க. இல்லை கைஸ், லைட்டாக பக்கு. போலீஸ் வந்துட்டாரு. சரி நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னடா வேணும் உனக்கு? இல்லை ஒரு பிள்ளைய இந்த திருட்டு கும்பல்லேருந்து முகேஷ் ரமேஷ்னு ஒரு பையன். சொல்லிப்பா. முகேஷ் ரமேஷ்னு ஒரு பையன் வந்து எமரலை திருட வந்தாங்க. பாதி ஹெச்பி குறைச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒருத்தவனை அடித்து சாவடிச்சிட்டேன். அது குற்றப்படி கேஸ். அதான வா உன்னோட லாயர்கிட்ட போய் டீல் பண்ண. ஐயோ இங்கே பாருங்க ஸ்கெலிட்டனு. யாரா எங்கள் அண்ணனே அடிக்கிறியா சாவிடா? அந்த பையன் தான் இங்கிட்டு தான் போனாங்க சார். நான்கிட்ட ஒரு பைக் இருக்கா, அந்த பைக்கில் ஏறி போகலாமா? நானே பைக்கு கிடையாது. இங்கே வாங்கய்யா, இங்கே வாங்க. புது மாடல் பைக்கு தான், கொடுக்கலாம் மாட்டேன். இப்போயே அவங்களே ஐயோ சாரி ஐயா போலீஸே அடிச்சிடல. சரி ஆட்டிலையா கேஸ்ல போட்டு பிடிக்கும். பைக் எடு. பர்பிள் கலர் பைக்கு. போடாத வர எடு. அவரு உக்காண்டாரு. ஐயோ எதுக்கே அடிக்கிற? நாங்க அடிக்கிறேன். இதால வருதா? எனக்கு எமரல் ஆப்பிள் இருக்கா? போலீஸ்கார்ட்டே பிச்சை எடுக்கிறியா நீல? ஐயோ அப்படிலாம் சொல்லாதயா, ஒரே ஒரு ஆப்பிள் தாயா. சுத்தமாக ஹெச்பி இல்லையா, செத்து போயிடுவேயா வந்தா. ப்ளீஸ் குடியா. இதையா நம்ம வண்டியை களவன்றுவோம் போலையே. போலீஸ்காரன் அப்படிலாம் நினைக்காத தம்பி. சரி நீ மூடிக்கின்னு குடுறா பண்ணி.
படி கொடுத்துட்டான். போலீஸ்காரடே இப்படிலாம் நடக்கிற. வாயாயோ. சரி பாய்ப்பா. சார் வாங்க சார், உங்களை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா? வாயாயோ. இதுல டேய் உக்காந்துருந்தா வாப்பிடல. ஓகே அவர் வந்துட்டார். அடுத்த வண்டி எடுத்துன்னு ஓடுவோம். ஐயோ இதனடா பறக்குது. புது மாடலில் கைஸ், நம்ம புது மாடல் வந்து எப்பயும் வந்து ட்ரு ட்ரு பறந்துக்கினே தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போடா. சாரி சார், இது புது மாடல் வண்டி, பறக்கும். எக்ஸ்டெண்டர் பூஸ்ட் வேறு இருக்குது இதுக்கு. இது வந்து நீங்கள் எங்கே போனாலும் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஆமாம் சார், எனக்கும் தெரில எங்கேருந்தா வராங்க. வில்லேஜுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் சார் திருடாதீங்க சார் வண்டியை. வில்லேஜுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி இந்த மட்டும் யோ. சரி பாய் சார், வேறு எதுவும் இல்லை. டேய் கொஞ்ச நேரம் துப்பிட்டேனா எடுத்துட்டு ஓடிடுறீங்களே சார். நான் அந்த வண்டியை வாங்கிக்கிறேன். 22 ஏப்ரல் 22 எமரலுக்கு ஒன்று கொடுக்குறாங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஷோரூமுக்கு வாங்க சார். சார் இறங்கி செத்துருக்காங்க பாருங்க சார். சரி ஆமாம் சார், இதெல்லாம் வந்து இந்த பில்லேஜர் பயலுக்கு தான் என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போனாங்க சார். இந்தாங்க உங்கள் ஆப்பிள். அதெல்லாம் ஆப்பிள் திருடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா சார். சார் எங்கள் ஷோரூமுக்கு வாங்க சார், நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ காமிக்கிறேன் சார். வாங்க சார். முதல்ல பில்லேஜரை பிடிக்கணும். அதை உங்கள் வேலை, நீங்கள் அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. ஷோரூமுக்கு வந்து நல்ல பைக்காக வாங்குங்க. எனக்கு இந்த பைக்கே ஓகேதா சார். இது வந்து செகண்ட்ஸில் இப்போ வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது எனக்கு வந்து டாக்ஸி ஓட்டுறதுக்கு சார். இது நீ எங்கடா போயிட்ட? ஐயோ பின்னாடி ஏறவே இல்லையா? ஏறிட்டாங்கன்னு அடிச்சிட்டு நான் போட்டு போயிட்டேன். சார் 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 இருங்க சார், நான் வரேன். வில்லேஜ் கிட்ட வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க சார்? ஷேர் இங்கே பாருடா. டேய் எங்கே இருக்காரு? பாரு பாருன்னா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். டேய் 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 நானே வரேன் உன் கடைக்கு. சரி எங்கே சார் இருக்கீங்க? பக்கத்தில் டைமண்ட் ஹவுஸ் இருக்குது. யாருக்குன்னு தெரில. பார்த்துறேன் இந்த சைடு. ஏய் சார் சார் தலை சார். சார் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கேன். வந்து ஏறிக்கோங்க சார். எக்ஸ்டெண்டட் பூஸ்ட் சார். போனால் பாருங்க கொத்துன்னு குதிக்கும். ஒழுங்கா பார்த்து ஓட்டுறா சார். எக்ஸ்டெண்ட் ஐயோ இது வேறு. போயிட்டு ட்ர் ட்ர். ஓகே சார் இறங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். இறங்கிட்டீங்களா? இருங்க சார் ஒரு நிமிஷம். ஐயோ இந்த வண்டி வேறு அப்போ தான் ஒழுங்காகவே ஓடாது. ஒழுங்காக போய் பார்க் பண்ணணும். பார்க் ஆகிடு. ஓகே ஃபஸ்ட்டு இந்த சார் உங்கள்கிட்ட பிக்கேக்ஸ் இருக்குது தானே? ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். வெளில வாங்க சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே வாங்க சார், கடைக்கு வாங்க சார். அது வந்து ஷோரூம் சார். இங்கே தான் வந்து மெயின் கலாட்டா எல்லாமே இருக்குது. அந்த சைடு போயா? சரி நதர் ரைட்டு. கோல்டன் ஆப்பிள். ஓகே சார். உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும் சார்? சைக்கிள் வேணுமா, இல்லை வந்து பைக் வேணுமா, இல்லை புல்ட்ரோசர் வேணுமா? பைக்கு தான் வேணும், வேற என்ன கேள்வி? எடுத்துருவா சார். பைக்கில் மொத்தம் 2 மாடல் இருக்குது சார். இது வந்து இப்போ முன்னாடி மாடல் பண்ண டர்ட் பைக் இருக்குது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உடனே கொடுத்துருப்பா. எவ்வளோ? ஒரு ஃபஸ்ட்டு மாடல்னால் வந்து ஒரு 24 ml வரும் கிட்ட. சரி தான் தம்பி. உங்களுக்கு பைக் போயிருக்கும். தேங்க்ஸ், நல்லா இருங்க.
ஓகே அப்படியே சேர்த்துட்டு 40 எமரல் ஆயிட்டு. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த கடன்காரன் வேற வந்துடுவாங்க. எமரலை கொடுறா. இப்போ கடன்காரன்ற பாருங்க, இந்த இதை பில்டு பண்ணவங்க காசு கேட்க வந்துடுவாங்க. இது 224 எமரல் வேணுமாங்க ஈஸாச்சும் 320. இது மொத்தம் 3 என்ன மொத்தம் என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் கொடுக்கலாம் அவன்கிட்ட. ஒன்றும் புரியவில்லை. இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் விற்றாச்சு. இப்போ மனமே வந்து கொடுத்துட்டு போகணுன்னு அடுத்து இவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இப்போ தெரியுதா கைஸ் ஏன் நெதர் ரைட் போட்டு செய்கிறேன்னு? இந்த மாரி சில ஜென்மங்களாக இருக்குதுங்களா, அதெல்லாம் வந்து அடிக்குங்க. இந்த வா அடிச்சிட்டேன். நீ என்னடா வந்து வெடிக்கணும் தானே? வெளியே வச்சுட்டு ஷாவில் எங்கேருந்துல வரீங்க நீங்களா? எங்கேருந்துல வரீங்க? ஷாவுங்களேடி காலையில் ஆனால் சனின்னு மட்டும் ஷாவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இடத்த டேமேஜ் பண்ணுறது. இதை பார்த்தா இவன் வேற கத்துவான், எங்கே லேண்ட்ரா எங்கே லேண்ட்ரா அப்படின்னு வந்து கத்திட்டு இருப்பான். யோ என் பேர் மனுச்சுலா இல்லையா, செனுச்சுயா? என் லேண்ட் என்னடா ஆக்குறது? கிரீப்பர் போட்டுட்டியாடா? பாட்டி காலத்துல வாங்கினது இல்லடா, 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். சும்மாவே விட மாட்டேன் உண்டவா. என்னவா கோனு அது உனக்கு வாடகை இதான் உனக்கு லாஸ்ட். வாடகை கொடுக்க முடியலன்னா கடையை காலி பண்ணிட்டு போயிடு. யோ எவ்வளோ வாடகைன்னு சொல்லியா குத்து தொலைகிறேன். 40 எமரல். 40 எமரலா? 264 புரியல. 264 40 2000 டைமண்ட் இந்த கடைக்கு வக்குது. வா எமரல் ஏன்னா போன வருஷத்துக்கு கொடுக்கல, அடுத்த வருஷத்துக்கு கொடுக்கல, எல்லாம் சேர்த்து குடுறாடே. இந்த அப்படி அதான் ஓடு. என்னடா கடை கழிப்பிட்டு இரியா வந்து தரேன். எவ்வளோ பெரிய குழி தோண்டி வச்சிருக்கான்னு பாருங்க. மாட்டிக்கிட்டே இருக்குது. பனச்சு இவனை ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் தெரியாத காண்டேரி நாய மனுச்சு போடா லூசு. எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணதுக்கு 40 ரூபா ஆளும் தான். மனுச்சு அடுத்த வாட்டி வருவேன், எல்லாம் பர்ஃபெக்டா. அடுத்த வாட்டி வருவேன், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இல்ல காசு கம்மியா இருக்கு, வா. கரெக்டா செட்டை புடிச்சு கொடுத்தால. அப்பா இந்த வச்சுக்கோயா. பேரை பாரு. உன் பேர் மட்டும் நம்ம கக்கா முக்கனா? என் பேரு குப்பசாமி. போடாடி. இவனே குப்பையில இருந்து தான் வந்திருக்கான். குப்பசாமியா? குப்பசாமிங்கிறது நல்ல பேரு தான். வாடா குப்பசாமி. யார நினைக்கிறேன்? வா ஏன்ட்ட காலி பண்ணு. வாயா. ஐயோ மாட்டிக்கிட்டு மாட்டிக்கோ.